ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே ஒரு பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிசுறே இல்லாமல் எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸில் எப்படி நம்ம பைப்பிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பிசுறே இல்லாத ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸில் நம்ம எப்படி அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் வச்சு அதுவும் நம்ம பிசுறே இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்பயுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருப்போம். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி வீடியோவில் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் வந்து குட்டி குட்டியாக வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டு மேலேயே, இப்போ நம்ம கோடு போட்டோம்ல, அந்த கோட்டு மேலேயே அந்த குட்டி குட்டியாக அந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி வைக்கணும். பால்ஸ் வந்து நம்மளுக்கு கழுத்து சைடு வராமல் அந்த பிசுறு வந்து கழுத்து சைடு வரணும். அந்த பால்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு கழுத்து சைடு வராமல் இந்த ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் வந்து நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். ஒரு சிலர் வந்து நெருக்கி வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ச்சு, 3/4 இன்ச், 1/2 இன்ச் இந்த மாதிரி கணக்கு வச்சு அந்த பால்ஸ் வந்து அந்த இடைவெளியில் வந்து நம்ம வைக்கலாம். நான் வந்து 1 இன்ச் கணக்கு வச்சு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கியும் வைக்கலாம். நான் வந்து சேலையிலேருந்து தான் வந்து கிளாத் எடுத்து நான் வச்சுருக்கேன். அப்போ வந்து சேலை வந்து சின்னதாக போயிடும்ல, அப்போ அவங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் வந்து சேலையில் வந்து கம்மியாக வந்து கிளாத் எடுத்து நம்ம 1 இன்ச் அளவு கேப் வந்து விட்டு நான் அந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 பால்ஸ் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்ல கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் கிளாத்தில் ரைட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால்ஸ் வச்சதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பால்ஸ்லாம் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி வச்சு நான் இப்போ காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டோம்ல, அதே 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடணும். அந்த பால்ஸ் வைக்கும்போது அந்த தையல் போட்டோம்ல, அதை நம்ம திருப்பி பார்க்குறப்ப அந்த தையல் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போடுற மாதிரி 2 துணியும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு தையல் போடணும். இப்போ போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த உள்ள அந்த பிசுறுலாம் தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறப்ப அந்த பால்ஸோட பிசுறெல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். பால்ஸ் மட்டும் அழகாக வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ வந்து அழகாக வந்து நம்மளுக்கு கழுத்து வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த பால்ஸ் பூராமே நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் பேக் சைடு வந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அப்போ தான் வந்து ஒரு யோசனை வந்தது. சரி, இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துடலாம். நான் பேக் சைடு எல்லாமே அந்த உருண்டையெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். அந்த பால்ஸ் மாதிரி வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம வீடியோவாக கொடுக்கும்போது பிகினர்ஸுக்கும், ரெண்டாவது வந்து நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினச்சேன். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பிசுறே இல்லாமல் பைப்பிங் எப்படி வைக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து பிசுறே இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு. பைப்பிங் வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பிசுறே இல்லாமல் அந்த ப்ளவுஸ் தைக்கிறத விட நம்ம அந்த பால்ஸ் மாதிரி இருக்கிறதும் நம்ம பிசுறு தெரியாமல் உள்ளே வைக்கிறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் பகுதி இது தைச்சதுக்கப்புறம் தான் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஒன் சைடு வந்து நம்மளுக்கு அந்த பால்ஸ் வந்து தெரிகிற மாதிரி வச்சா போதும். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு சேலை வந்து மறைச்சிக்கிறோம். அதனால் வந்து ஒன் சைடு மட்டும், அந்த ரைட் சைடு மட்டும் அந்த பால்ஸ் வைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 சைடும் வந்து ஃப்ரண்ட்டை வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் வந்து ஆல்ரெடி எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கணும். ஒவ்வொரு டாட்டுக்கும் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. நான் எப்பயும் வீடியோவில் சொல்கிறது தான். அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து கட்டிங் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு தாப்பா இருந்தேன். இடையில வந்து இந்த தீபாவளி வந்து வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு வேலை வந்து அதிகமாக இருந்தது. அதனால தான் வந்து என்னால் வீடியோ வந்து சரியாக கொடுக்க முடியல. இன்னும் நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானாக வீடியோ எடுத்து நான் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு கூட ஆளெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் வந்து ப்ளவுஸ் வந்து நிறையா வந்தனால என்னால் வீடியோ வந்து சரியாக கொடுக்க முடியல. இனி வந்து தீபாவளி வேலையெல்லாம் முடிஞ்சுப்பா. நான் அடிக்கடி ட்ரிப் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு உங்களோட சந்தேகத்துக்கு போகிற நான் வீடியோவாக வந்து போடுறேன். இப்போ 2 சைடும் வந்து நம்ம அந்த டாட்டில் பிடிச்சதுக்கப்புறம் பட்டி எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் வந்து பிசுறு இல்லாமல் தான் இந்த பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ ஒன் சைடு வந்து அந்த பட்டி வந்து நம்ம பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வந்து எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு சைடு வச்ச மாதிரி இன்னொரு சைடு வந்து வைக்கணும். இப்போ 2 சைடு வந்து நம்ம பட்டி வந்து வச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து நான் பட்டி வைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தேன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுலலாம் வந்து பட்டி இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து சுருக்கமாக உங்களுக்கு முடித்தோம், நம்ம சொல்ல வரதை மட்டும் சுருக்கமாக முடித்தோம்னா உங்களுக்கும் வந்து வேலையெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட டயத்தையும் வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா. இல்லை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தைக்கிறத பூரா காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ப்ளவுஸை எப்படி நான் ஃபுல்லாக தைச்சனோ அதே மாதிரியும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். இந்த ஊக் பட்டியும் வி பட்டியும் நம்ம தைப்போம்ல, அதை தைச்சிட்ருக்கேன்ப்பா. இதில் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கழுத்தை வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறீங்க, அதாவது வந்து கழுத்தை வந்து நீங்கள் அடித்து திருப்பி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஊக் பட்டி தைக்கிறப்ப கீழே 1/2 இன்ச் வந்து நம்ம அந்த பிசுறு தெரியாமல் மடக்கணும்ப்பா. அதே மாதிரி மேலே வந்து அந்த கழுத்தை வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டோம். அதனால் வந்து மேலே வந்து பிசுறு தெரியாமல் 1/2 இன்ச்சை வந்து மேலேயும் மடக்கி தைக்கணும். இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே வந்து நீங்கள் சாதாவாக, அதாவது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸில் வந்து பீஸ் கொடுத்து தான் நீங்கள் கழுத்தை வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் கீழே மட்டும் மடித்து விட்டால் போதும். 1/2 இன்ச்சு மேலே வந்து நம்மளுக்கு மடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸோ இல்லை நம்ம நேர் பீஸோ நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து அந்த கழுத்தை வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம். அதனால் மேலே வந்து நீங்கள் மடக்கி விட தேவையில்லை. இது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நான் ஊப்பட்டி தைக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே அந்த ஹைப்பட்டி சைடும் வந்து தைக்கணும். ஹைப்பட்டி தைக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த சேலையோட கிளாத்தும் சேர்த்து நீங்கள் தைக்கலாம், மெயின் கிளாத்தையும் சேர்த்தும் தைக்கலாம். இல்லை மெயின் கிளாத் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனிங்லேயே கூட நீங்கள் அந்த வீப்பட்டி வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஊக் பட்டியும் ஹை பட்டியும் நம்ம தைச்சாச்சு. நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன செக்கப் வந்து பண்ணிக்கோங்க. கழுத்தை வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் தைக்கிறப்பயே இந்த சின்ன சின்ன செக்கப்லாம் வந்து பார்த்துட்டு தைங்க. இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பேக் வந்து முன்னாடியே நான் தைச்சி வச்சுட்டேன்ப்பா. தைச்சி வச்சதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் தைக்கிறப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஃபுல்லாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து நம்ம பேக் சைடுக்கு வந்து கீழே 1/2 இன்ச்சு நான் கழுத்துக்கு மட்டும் தான் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த யோசனை வரவுமே அப்படி நான் தைக்கிறத நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே நம்ம 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அதை வந்து தைச்சிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தையல் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம கழுத்துக்கு வந்து தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வந்து அந்த பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சோம்ல, அதெல்லாம் வந்து சுத்தமாக அந்த பிசுறுலாம் வெளியில் தெரியுதுல, அதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பைப்பிங் வந்து பிசுறு இல்லாமல் தைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த பைப்பிங் கிளாத் இருக்கும். இப்போ வந்து நம்ம பால்ஸ் வந்து அந்த உருட்டி உருட்டி வச்சுருக்கனால அந்த பால்ஸுக்கு வந்து நிறைய வந்து அந்த கிளாத் வந்து வெளியில் விட்டுருப்போம்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம சிசர் கட்டி எப்படி நம்ம கழுத்துக்கு போடுவோமோ அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்ச்சில் வந்து அந்த பால்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த கேப்பில் இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விடுங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிசர் கட் வந்து அந்த பால்ஸ் மேலே படாமல் அந்த பால்ஸுக்கு நம்ம கேப் விட்டுருப்போம்ல, அந்த கேப் மேலே அந்த சிசர் கட் விழுகிற மாதிரி போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே. எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுமோ அந்த இடத்துலலாம் நான் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் ஓட்டி காமிச்சிருக்கேன்ப்பா. இது வந்து நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்கோங்க. இப்போ நான் வந்து சேஃப்டிக்கு வந்து ஒரு 4 பின் வந்து குத்தியிருந்தேன். அந்த பின்னை வந்து நம்ம கழட்டிட்டு இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கழுத்தோடு சேர்த்து. உள்ளுக்குள்ளே பாருங்கள், நம்ம வச்ச அந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம் வெளியில் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம அடித்து திருப்புறப்ப அந்த பால்ஸ் பூரா அழகாக வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். மேலே வந்து கழுத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஷோல்டரை வந்து நம்ம இணைக்க போகிறோம். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஷோல்டரை இணைக்கணும். நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கழுத்தெல்லாம் அடித்து திருப்பி நம்ம பட்டியும் ஃபோல்டிங் பண்ணி தைச்சு அதுக்கு ஊக்பட்டி வீப்பட்டி எல்லாமே தைச்சு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அந்த ஷோல்டரை வந்து இணைக்கணும். நீங்கள் வந்து ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ அந்த கிளாத் அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு சைடு இதையும் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டை வந்து அந்த ஷோல்டரை வந்து இணைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பால்ஸ் வச்சுருக்கனால அந்த இடம் வந்து லைட்டாக திரும்பி கொடுக்காது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம திருப்பி 1/2 இன்ச் வந்து நான் கிளாத் வந்து விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறப்ப உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. நான் அதனால தான் வந்து ஏதாவது வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து நான் வீடியோ எடுத்துருவேன். எடுத்து கண்டிப்பாக வந்து இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையாக இருந்தாலும் கூட நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் நம்ம இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுத்துருவேங்க. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி தான் எப்பயும் போல் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சதுக்கப்புறம் பேக் சைடு அந்த கீழேருந்து அந்த இடுப்பு சைடுலேருந்து விட்டு இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் அழகாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த பால்ஸ்லாம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஷோல்டரும் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. அழகாக அந்த பால்ஸ் மட்டும் வெளியில் வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்படி தான்ப்பா பிஸ்ரேலா ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த பால்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா. ஒரு சிலர் வந்து சேலையோட கலர்லேயே வந்து அந்த பால்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு ஏதாவது சேரீ கூட நம்ம அதை மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி பிசுரே இல்லாத ப்ளவுஸில் வந்து நீங்கள் பால்ஸும் வந்து பிசுரே இல்லாமல் தைக்கிறப்ப பார்க்கும்போதே எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாக முடியும் போதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து சுத்தமாக வந்து இணைச்சாச்சுங்க. கீழேயும் வந்து நம்ம ஒரு தையல் போடணும். தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாத்தை நான் இப்போ எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து விட்டு அந்த தையல் நம்ம சென்டராக போட்டிருப்போம்ல அந்த இடத்துல லைட்டாக கீறி விடுங்க. கீறி விடும்போது மெயின் கிளாத் மேலே லைனிங்கோ இல்லை லைனிங் மேலே மெயின் கிளாத்தோ இந்த மாதிரி வந்து வெளியில் தெரியாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கீறி விட்டு தையல் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறது. நீங்கள் தைக்கும் போதே இந்த மாதிரி லைட்டாக எங்கேயாவது சுருக்கள் இருந்துச்சுன்னா அப்படியே நீவி விட்டு தைங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளவுஸ் வந்து தைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் இப்படி தைக்கிறப்ப. இதே மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கப்பா. இப்போ நம்ம சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கும் வந்து இதே மாதிரி அந்த பபுள்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதுவும் வந்து ஸ்லீவுக்கும் வந்து அந்த பிசுரே தெரியாமல் பபுள்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பிசுறு இல்லாமல் தைச்சிருக்குறோம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் வந்து எச்சாகும். அதனால தான் நம்ம தைக்கும் போதே வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம அந்த மாதிரி செக் பண்ணி தைச்சனால ப்ளவுஸில் வந்து எந்த ஏற்ற இறக்கமும் எந்த இடத்துல சின்ன மிஸ்டேக்கும் கூட நம்மளுக்கு வரல. சைடில் வந்து அந்த 1/4 இன்ச்சு வந்து குடஞ்சி வெட்டியிருந்தோம்ல அது கூட பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் தைக்கிறப்பயே வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி தைங்கப்பா. அப்போ வந்து உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து தையல் மேலே இருக்க ஆர்வமும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் புதுசாக பழகிறவங்க எல்லாத்துக்குமே நான் அதுதான் சொல்கிறேன். தைக்கும் போதே நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் தைக்கணும். அப்போ தான் வந்து தையல் மேலே உங்களுக்கு வந்து வெறுப்பு வராமல் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்லீவை வந்து நம்ம எப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி பால்ஸும் வெளியில் தெரியாமல் தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா. இந்த ஸ்லீவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நான் ஒட்டு போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதை ஓட்டி விட்டுட்டப்பா. இந்த மாதிரி ஒட்டு போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த சைடில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டுவோம் பார்த்தீங்களா, ஒன் சைடு அதை வந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்க போகிறோம். இதை வந்து ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து குடஞ்சி வெட்டலாம்.
ஒரு ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் ஒட்டு போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் குடஞ்சி கட் பண்ணாதீங்க. என்னைய கேட்டால் நீங்கள் ஸ்லீவுக்கெலாம் ஒட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கைக்குழி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சரியாக வந்து அமையும். இப்போ நம்ம ஸ்லீவுக்கும் வந்து நம்ம அந்த பால்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்லீவோட அந்த நல்ல பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை டபுளாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நல்ல பக்கம் இருக்க கிளாத்தில் நம்ம அந்த 1/2 இன்ச் இல்லாட்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பால்ஸில் நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு மாதிரி நெட்டாக போட்டுட்டு அது மேலே அந்த பால்ஸ் வந்து அழகாக வந்து ஒவ்வொரு இன்ச் கேப் விட்டு நான் வைக்கிறேன். நீங்கள் நெருக்கமாக வச்சாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் 1/4 இன்ச் 1/2 இன்ச் 3/4 இன்ச் இந்த மாதிரி உங்களோட இஷ்டத்துக்கு, அதாவது வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கிளாத் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு இன்ச் வந்து இடைவெளி விட்டு அந்த பால்ஸ் வந்து நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த ஸ்லீவோட அளவு, அதாவது வந்து அந்த நெட்டு வந்து எவ்வளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பால்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கீழே வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து அந்த பால்ஸ் வந்து சென்டராக எனக்கு வேணும், அந்த ஸ்லீவில் வந்து சென்டராக வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி தான் நம்ம தைச்சி கொடுக்கணும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த சென்டராக வந்து பால்ஸ் வந்து வைக்கிறேன். இதே பால்ஸை வந்து நீங்கள் கீழேயும் வச்சு கூட தைக்கலாம். அதாவது வந்து கீழே வந்து அந்த கார்னரில் வந்து வச்சு தைச்சாலும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் பிசுறு இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே பால்ஸ் வைக்கிறதும் நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தையல் போடுறப்ப ஒரு தையல் மட்டும் இல்லாமல் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக வந்து நம்ம அந்த பால்ஸ் வந்து பாருங்கள் அழகாக நம்ம வச்சு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்து எப்பயும் போல் நம்ம அடித்து திருப்புவோம் பார்த்தீங்களா லைனிங் ப்ளவுஸை, அதே மாதிரியே வந்து கீழே 1/2 இன்ச் கிளாத் வந்து நான் விட்டுருக்கேன். நம்ம அதே மாதிரி கைக்கு ஒட்டு போட்டோம்ல, அந்த பிசுறு வந்து மேலே தெரியணும். நம்ம அடித்து திருப்புறப்ப உள்ளே போகணும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. 2வது அந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு சென்டராக வர மாதிரி நான் இப்போ எப்படி கீறி விட்டுருக்கேன்னு பாருங்கள். நம்ம அந்த கீறி விட்ட அந்த கோடும் அந்த நம்ம பால்ஸ் வச்ச அந்த நெட்டு கோடும் நம்மளுக்கு சரியாக இருக்கான்னு சொல்லி அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி தைக்கிறப்ப தான் அந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்லீவில் வந்து சென்டராக வரும். இல்லைன்னா நகர்ந்து போய் தள்ளி போயிடும். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒட்டு போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒட்டு வந்து மேலே தான்ப்பா தெரியணும். நீங்கள் ஒட்டு வந்து அடியில் போகிற மாதிரி தைச்சிங்கன்னா நீங்கள் திருப்புறப்ப ஒட்டு வந்து மேலே தெரியும். அதனால் வந்து ஒட்டு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடித்து திருப்புறப்ப அந்த ஒட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பால்ஸ் வந்து நம்ம திருப்பும் போது பாருங்கள் நம்மளுக்கு நேராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு அந்த சென்டராக வந்து அந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு அந்த கார்னர் அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து அழகாக ஒரு ஆரஞ்சு கலரில் பைப்பிங் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அப்படி எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் கீழே பைப்பிங் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ ஸ்லீவை நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் மேலே வந்து சுற்றிலும் நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி தைச்சனால அந்த சென்ட்ரு வந்து பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குது. அதே மாதிரி அந்த கைக்குழிவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்குதுங்களா. இதே மாதிரியே வந்து இன்னொரு ஸ்லீவையும் தைச்சிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டலப்பா. அது வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கலை. உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.